ஒரு நம்பிக்கைதான், எமது கனவுலகென்றே கூறலாம். ஆனாலும் கடந்த காலங்களில் தமிழர்களுக்கு ஏற்பட்ட அவலநிலை, அதன் காரணமாக சாகடிக்கப்பட்டு தவிக்கும் ஆத்மாக்கள் என்ன சொல்ல போகின்றார்கள்? ஆத்மாக்களின் உலகம் நோக்கி எம் பார்வை போகட்டும். இது இவர்களின் கனவுலகம். அது யாரோ இந்த நாடு எதிர்கொள்ளும் ஆபத்தின் அறிகுறி. அது யாரோ அவை இந்த நாடு எதிர்கொள்ளும் ஆபத்தின் அறிகுறி. தேசத்தின் அரசர்களாகும் மீண்டும் வந்து சேர்ந்திடுமே தாய் தேசத்தின் அரசர்களாகும். யார் என்னுடன் மோதுவது? இங்கேயும் நிம்மதி இல்லை. நான் தான் தெரியாமல் மோதி போட்டேன். நீங்கள் யார்? நான் யார் என்று எனக்கே தெரியாத கேள்வியை நீ கேட்கிறாய். அது சரி, அப்போ நீ யார்? எனது பெயர் கணேசன். நான் இங்கு வந்து 15 வருடங்கள் ஆகுது. ஓ, அப்படியோ? நாங்களும் அப்பதான் வந்த நாங்கள். என்ன நாங்களும் என்று பன்மையை சொல்கிறீர்கள்? அப்ப யார் உங்களோட இருக்கினார்? சொல்லுகிறேன். எனது பெயர் பாலசிங்கம். என்னை பாலன் என்றுதான் கூப்பிடுகிறேன். நானும் எனது மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாய்த்தான் இங்கு வந்தனார்கள். அதுதான் நாங்கள் செய்த புண்ணியம். அப்ப நீ? என்று மனைவி பிள்ளைகள் என்ன செய்வீர்களோ, எப்படி இருக்கணுமோ என்று எனக்கு தெரியாது. நான் மட்டும்தான் என்ற குடும்பத்தில் இருந்து இங்க வந்த நான். என்னோட கணபேர் வந்தவேல். எனக்கு அவைகளே யார் என்று தெரியல. நாங்கள் இருந்த இடங்களும் முழுக்க அழிஞ்சு போச்சு. நான் வரைக்கியம் ஷெல் விழுந்து கொண்டுதான் இருந்தது. எனக்கு பின்னால கெனப்பேர் இங்க விரைவிடும் என்று நினைச்சினான். ஓ, நாங்கள் ஒன்றாய் பதுங்கு குளிக்க இருந்த நாங்கள் ஒரு குண்டு விழுந்ததுதான். அன்றைக்கே நாங்கள் இங்க வந்துட்டார். நான் இங்க வர முதல் கென பேர் சிதறி சிதறி கிடந்ததை கண்டு பயந்த நான். ஆமிக்காரர் கென பேர்
என்னோட கூறு படித்த பிள்ளைகளை துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டது என்ற கண்ணால் கண்டனார். எனக்கு அப்பதான் தெரியும் பூமியில பேய்களும் இருக்குதென்று. என்னோட ஸ்நேகிதி தமிழினி 2 கால்களும் வெட்டப்பட்டு அழுது செத்ததை நான் கண்டனான். என் மாமாக்கு மேல குண்டு விழுந்து தலை சிதறி செத்தவர். என்ற பெயர் சண்முகம். நீங்கள் எல்லோரும் இவற்றை இப்பதான் பார்த்தீர்கள். நான் எப்பவோ பார்த்து அனுபவித்த கலைச்சு போனேன். 1958 பானந்துறையில் நடந்த கலவரத்தில் என்ற பிஞ்சு குழந்தைகளை கதற குடிக்கிற தார் பீப்பாக்குள்ள தோச்செடுத்து சாரிச்சுவாங்க. என்ற மனைவி என்ற பிள்ளைகளும் இப்படிதான் அநியாயமாய் கொலை செய்யப்பட்டவை. എൻ്റെ പേർ തങ്കമ്മ. நான் 83 கலவரத்தில் சிங்கள காடையர்களால் கொலை செய்யப்பட்டு இங்கு வந்த நான். என்னோட நிறைய பேர் இங்கு வந்தவையால் 1990ஆம் ஆண்டு யாழ் கோட்டை சண்டை நடக்க கிவே அழிச்சு பலவே செத்தவே. அப்பதான் நானும் எனது மச்சானும் இங்க வந்தனாங்க. என்ற பேர் சீராளன். எனக்கு வயது 20. நான் முள்ளி வாய்க்கால் பிரச்சனை நடக்க உடையார்கட்டு என்ற ஊரில் மோட்டார் சைக்கிளில் போகும்போது நச்சு குண்டு போட்டவங்க அதில துடிச்சு செத்த நான். என்ற கண்ணுக்கு முன்னால் என்ற அப்பாவை ஆமிக்காரங்கள் துப்பாக்கியால் சுட்டவங்க. நாங்கள் வீட்டை விட்டு வெளிக்கிட்டு ஒவ்வொரு ஊராய் வந்து கடைசியாய் முள்ளி வாய்க்காலில இருந்தனாங்க. அப்பத்தான் இது நடந்தது. என்ற சொந்தங்கள் எல்லாரும் இப்படிதான் செத்தவங்க. இவர்களும் இங்குதான் இருக்கணும். இங்க உங்களை போல எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தரும் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறோம். கொண்டு முடிந்துதான் நான் செத்துதான். இப்படி அநியாயமா சாகடிக்கப்பட்ட உயிரில் நிறைய பேர் இருக்கிறோம்.